இதுக்கெல்லாம் காரணம் இந்த உதவாத இந்த டிவிக்கு விஜய் அரசு தான். இப்போ கைது பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் திரிஷாவுக்காக கைது பண்ண இதுக்கு முன்னாடி கூட தான் திரிஷாவை திட்டி இருக்குல்ல, அப்படி அப்போ கைது பண்ணலாம்ல. இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்லை. அதாவது இன்னுமே சினிமா பாணிலேயே சினிமா ஷூட்டிங் மாதிரியே, அதாவது நாளைக்கு இவர் வரக்கூடாது, சட்டசபைக்கு வரக்கூடாது. அவங்களுடைய நோக்கமே ஒரே ஒன்று, சட்டசபையில் அவங்க வந்தா கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏங்க அவங்க என்னங்க ஒய்ஃபா இல்லை அப்பாவா அம்மாவா? விஜய் அவர்கள் தான் காவிரியில் தண்ணி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் சும்மா கதை. விஜய் வாங்கி கொடுக்கலாம், மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி வந்துடுச்சு. இது எப்படி அவர் சட்டசபையில் வந்தால் அவர் கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு சிஎம் சார் பதில் சொல்லணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கைது இருக்கலாம். திரிஷான்ற வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. பத்திரிக்காரங்க டக்கு டக்குன்னு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவரும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்ல, அவர் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறாரு. பழிவாங்கல்னா இன்னும் சொல்ல போனாக்க அரசியல் நோக்கத்தினால பழிவாங்கல் நடக்கக்கூடிய முக்கிய நாளைக்கு அவங்க சட்டசபை வரக்கூடாதுனால ஒரு திட்டமிட்ட செயல் தான் இது. வணக்கம்ண்ணா. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து இன்றைக்கி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் இருக்குது, அதனால கூட அந்த கைது நடவடிக்கை இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து வந்திருக்கு. அது போக திரிஷா அவர்களை விமர்சனமானதை ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா, இப்போது திரிஷா விமர்சனம் பண்ணுறப்போ ஒரு ஆளுங்கட்சி எதுக்கு கோவப்பட்டு கைது பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது. ஒரு பப்ளிக் எப்படி நான் பாருங்க இது எப்படி அவர் சட்டசபையில் வந்தால் அவர் கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு சிஎம் சார் பதில் சொல்லணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கைது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் அவர் கைது பண்ணியிருப்பாங்கன்றது என் பர்சனல் ஒப்பீனியன். இல்லை, அதில் வந்து பெண்ணை இழிவாக பேசிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் அந்த அதெல்லாம் அவர் ஒன்றும் திரிஷான்ற பேரே பயன்படுத்தலை. அவர் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது பப்ளிக் யாராவது ஒருத்தர் சொல்கிறாரு, இவரோட பேச்சு கண்டினியூட்டிவில் தண்ணி வரலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி தான் அந்த நியூஸில் வருது. அது அதனால் இப்போ திரிஷான்ற வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. இப்போ ஒருவேளை அந்த வார்த்தையை பயன்படுத்தினா கூட கைது செய்கிற அளவுக்கு என்னன்னா, இப்போ ஒரு முதலமைச்சரை தாக்கி பேசினா அவங்க கைது பண்ணலாம். இப்போ திரிஷான்றவங்க ஒரு சாதாரண நடிகை தான், எதிர்கட்சின்றதுனால அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கைது பண்ணிட்டாங்க, இப்போ வந்து ஜாமீன் வெளியே விட்டுருக்காங்க. இதுக்கு மேலே திமுகவோட தாக்குதல், இன்னும் திமுகவோட எதிர்ப்புன்றது வந்து எப்படின்னா இருக்கும் ஆளுங்கட்சி மேலே? ஆளுங்கட்சி மேலே இருக்கும், கட்டாயமாக அவங்க ஆப்போசிட் பார்ட்டின்றதுனால ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவரும் பதில் சொன்னார்னா இதுக்கு எண்டி வரும்னு எதிர்பார்க்குறேன். சிஎம் சார் எப்போ பதில் சொல்லுவாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்காமல் இருக்காரு. ஐயா முதல்வர் விஜய் அண்ணனும் சரி, அவரோட அமைச்சர்களும் சரி, பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இருக்கும் சார்? அவர் சந்திக்கணும். அவர் சந்திச்சா தான் அவரோட ஐடியா என்ன, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு ஜனங்களுக்கு தெரியும். அவர் ஏன் சந்திக்க மாட்டேன்றாருன்னு தெரியல. கம்பல்சரி சந்திச்சு அவரோட மைண்டில் என்ன இருக்குது, என்ன நல்லது பண்ண போகிறாருன்னு ஜனங்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே கட்டாயமாக. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து சுதந்திரம், ஒரு பத்திரிகை ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குன்னா, ஒரு பத்திரிகையாளர் கேட்டால் கூட அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அவரும் அப்படி தான் இருக்காங்க, அவரோட அமைச்சரும் அப்படி தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லா கட்சியும் பார்த்துருக்கேன். திமுக அதிமுக நான் நிறைய ஆண்டு இருக்காங்க, யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை. இவங்க மட்டும் இந்த மாதிரி பண்ண என்ன காரணம் இருக்குது? மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும் இல்லை. அவங்க பத்திரிக்காரங்க டக்கு டக்குன்னு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவரும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்ல, அவர் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறாரு. இது பார்த்தோன்னு சிரிப்பாக தான் சார் வருது. இவர் எதுக்காக போராடினார்னே தவிர, இவர் விவசாயத்துக்காக போராடினாரு. விவசாயத்துக்கு தனி இவர் போராட வேண்டியது யார்? விஜயோட அரசு தான் போராட வேண்டியது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு எதிர்கட்சி போராடும் போது இதை வச்சு ஒரு அரசியல் செய்யணும்னு சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஏதாவது தவிர செஞ்சாங்களா? எதுவுமே இல்லை. காலையில் போயிட்டு வலுக்கட்டாயமாக வீட்டில் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு ஒரு என்னது போர்க்களம் காடாக மாறிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த உதவாத இந்த டிவிக்கு விஜய் அரசு தான். சரியா? இனிமேலும் இதே மாதிரி செஞ்சால் மக்கள் நம்பிக்கை எழுந்துடுவாங்க. மக்கள் இப்போவே அவங்களுக்கு மைனாரிட்டிஸ் தான் வந்துக்கிறாங்க. சரியா? இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்லை. அதாவது இன்னுமே சினிமா பாணிலேயே சினிமா ஷூட்டிங் மாதிரியே, சினிமாக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அதே நோக்கத்திலோட தான் போயிட்டுருக்குது இந்த அரசு. சரி, இதே மாதிரி போனால் மக்களுக்காக செய்கிற மாதிரிலாம் பண்ணாது. இன்னும் நாளைக்கு தான் பார்க்க போகணும். நாளைக்கு இன்னும் நிறைய என்ன ஷூட்டிங் என்ன நடக்க போகுது சட்டசபையில், இன்னும் என்ன டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியல. நாளைக்கு பட்ஜெட் தாக்கலாம், ஒரு அதனால கூட அந்த கைது நடவடிக்கை இருக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் பட்ஜெட்டு முழுசாக, அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நாளைக்கு அவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்பாரு. சரியா? இப்போ காவிரியில் தண்ணி வரல, கேட்க வேண்டியது இன்னும் கேட்கவே இல்லை. அவங்க பேசல. அதுக்கு இதெல்லாம் நாளைக்கு அவர் கேட்பார். இதெல்லாம் கேட்குறதுக்கு முட்டுக்கடை போடுறதுக்கு தான் இது எல்லாம் இந்த பிளானோட ஒரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு காஞ்சிபுரமில் இது தஞ்சாவூரில் வச்சு மறுபடியும் அங்கேயும் ஸ்டேஷனுக்கு போகாமல் இழுத்தடித்து பண்ணிகிட்டே இருக்காங்க. கோர்ட்டே விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அது இன்னும் செய்யாமலே இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ சென்னை நீலாங்கரில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூருக்கு கொண்டு போக என்ன தேவைனா இருக்குது? அதாவது நாளைக்கு இவர் வரக்கூடாது,
சட்டசபைக்கு வரக்கூடாது. அவங்களுடைய நோக்கமே ஒன்றே ஒன்று, சட்டசபையில் அவங்க வந்தால் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இல்லைன்னா பதில் சொல்லணும்னா போய் 2 நாளுக்கு அப்புறமாவோ இல்லைன்னா மதியத்துக்கு அப்புறமா போயிட்டு யாராவது எழுதி கொடுத்தா இதை வாசிக்கணும். அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. சதிங்களா இது? திட்டமிட்ட இல்லை, எல்லாம் பிளானோட இந்த சதி எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கி போர்க்களம் ஆயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் மொத்தத்துக்குமே இந்த டிவி கேக்கு கையாளாகாத அரசு தான் இதுக்கு எல்லாமே. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் இருக்குது. முக்கிய காரணம் திரிஷா இழிவாக பேசுனதா அது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திரிஷான்ற ஒரு நடிகை தான், இதுக்கு முன்னாடியும் இழிவாக பேசியிருக்கிறாங்க. கைதுக்கு என்ன காரணமாக இருக்கும், எப்படி பாருங்க இது? இது தவறு செஞ்சவங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தண்டனை அனுப்பிக்கணும். அது ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். தமிழோட சட்டம் அது மாதிரி இருக்குது. இப்போ கைது பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் திரிஷாவுக்காக கைது பண்ண இதுக்கு முன்னாடி கூட தான் திரிஷாவை திட்டி இருக்கிற அப்படி அப்போ கைது பண்ணலாம்ல. இல்லையா, இப்போ திரிஷாவை திட்டினா தமிழ்நாடு அரசு எதுக்கு கோவப்படணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல? கோவப்படாதுங்க. ஏங்க அவங்க என்னங்க ஒய்ஃபா இல்லை அப்பாவா அம்மாவா எப்படி என்ன விதத்தில் ஏதோ அவங்க கூட நடிச்சிருக்காங்களே தவிர வேறு என்னங்க கதை இல்லை. இந்த கைது எப்படி பார்க்குறீங்க? இந்த கைது அவர் திட்டினதுக்கு தான் கைது பண்ணாங்களே தவிர திரிஷாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த காவிரியில் தண்ணி வாங்கி தரதை பற்றியும் பேசின்னு இருக்காரு. அதில் இழிவான வார்த்தை எதுவும் பயன்படுத்தலை. காவிரியில் தண்ணி வாங்க வேண்டியது அவர் கேட்ட நேரம் மழை பெஞ்சு ஆகிடும், ஆனால் உடச்சின்னு வர லெவலுக்கு ஆகிடுச்சு. அதை பற்றி இப்போதைக்கு விஜய் அவர்கள் தான் காவிரியில் தண்ணி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் சும்மா கதை. விஜய் வாங்கி கொடுக்கலாம். மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி வந்துடுச்சு. விஜய் வாங்கி கொடுத்ததா சொல்லலை. ஆமாம், ஏன்னா இப்போ அவங்க கட்சி தரப்பில் அப்படி தான் சொல்கிறாங்க, காவிரியில் தண்ணி. அவங்க கட்சி தரப்பில் அப்படி தாங்க பேசுவாங்க. இப்போ உதயநிதியை கைது செஞ்சிட்டாங்க நீலங்கரியில், அவர் வீட்டிலே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தஞ்சாவூர் கூட்டின்னு போயிருக்காங்க. சென்னையில் அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் கூட்டின்னு போகிற என்ன தேவை இருக்குது? அங்கே விசாரணைக்கு உட்பட்ட அதிகாரிகள் அந்த இடத்துல இருக்கலாம், கேட்கலாம். நாம் ஒன்றும் பார்க்கல, நாம் இங்கே இருக்கிறோம். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. விசாரணை அதிகாரி அங்கே இருந்தாக்கா அங்கே கூட்டும் போயிருக்கலாம். நடிகை திரிஷாவுக்காக அந்த அரெஸ்ட்னா அது கண்டிக்கத்தக்கதானே? கண் துடைப்பது. திரிஷாவை ஆல்ரெடியாக திட்டி இருக்கிறாங்க. அப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே திட்டி இருக்கிறாங்க. இவங்க ஒன்றா மேடைக்கு போகிறாங்க, ஒன்றா கல்யாணத்துக்கு போகிறாங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரயோஜனம் இல்லையே. இன்றைக்கி கைது பண்ணதுக்கும் திரிஷாவை தின்னதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கு முன்னாடியும் திட்டி இருக்கிறாங்க, ஆனால் யாரும் கைது பண்ணலை. சரி, இது பழிவாங்கல்னு சொல்ல முடியாது. முக்கியமாக என்னென்னா அவர் பேசுகிற வார்த்தையிலேருந்து தவறாக அர்த்தம் எடுத்து கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் தவறான எந்த ஒரு வார்த்தையை பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலினே தெரிவிச்சிருக்காரு. சரி, பொதுவாக என்னென்னா பழிவாங்கல்னா இன்னும் சொல்ல போனாக்கா அரசியல் நோக்கத்தினால பழிவாங்கல் நடக்கப்படுகிறது. முக்கிய நாளைக்கு அவங்க சட்டசபை வரக்கூடாதுன்றதுனால ஒரு திட்டமிட்ட செயல் தான் அது. பட்ஜெட் தாக்கல் வரக்கூடாதுன்னு கூட அந்த மாதிரி. ஆமாம், வரக்கூடாதுன்ற காரணத்தினால திட்டமிட்டு செயல்பட்டுருவாங்க அது. இப்போ இன்னொரு பொதுவான ஒரு கேள்வி. இப்போ நடிகர் விஜய் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திரிஷான்றவங்க ஒரு நடிகை. இப்போ அவங்கள பேசினா இப்போ தமிழ்நாடு அரசே கொந்தளிக்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற அந்த இதெல்லாம். இது எப்படி பாருங்க? இப்போ ஒரு நடிகை பேசுகிறப்ப இவங்க எதுக்கு கோவப்படணும்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, அது முறை இல்லது. பொதுவாக என்னென்னா அவன் நடிகையை பார்க்குறாங்க மக்கள் நம்போது இவங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறது தவறான செயல். இது முன்னாடி இது வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் தராமல் இருக்காரு ஐயா விஜய் அவர்கள். அவங்க அமைச்சர்கள் அப்படி தான் இருக்காங்க. என்ன காரணம்னா இருக்கும்? அது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவருக்கு அனுபவம் குறைவு ஒரு பக்கமாக இருந்தாலும் அவர் சொல்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாரு. எப்படி பேசுவோமோன்ற ஒரு தயக்கம் ஏற்படுது. அதுதான் முக்கியமான காரணம். உண்மை சொல்லணும். மெயின் அவருக்கு சரியான பக்குவம் அடையலை இன்னும். அதனால் தன்னை தயார்படுத்தினா செய்வார்னு பேசுவார் நினைக்கிறேன். இப்போ திமுக ஆட்சியில் கையெழுத்து போடாமல் நிறைய திட்டங்கள் வச்சுருந்தாங்க. இந்த ஜூயிஸ் என்ற வெளிநாட்டு நிறுவனம் அந்த மாதிரி கம்பெனியெல்லாம். இப்போ முதல்வர்கள் 2 மாதம் முடிஞ்ச உடனே இப்போ நிறைய திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. இது எப்படி பாருங்க? திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட இந்த மாதிரி திட்டங்கள் ஜூயிஸ் என்ற வெளிநாட்டு நிறுவனம் அதெல்லாம் கையெழுத்திட்டு உள்ளே விடாமல் இருந்தாங்க. இப்போ இவர் கையெழுத்து போட்டு உள்ளே விட்டுருக்காரு. இது எப்படி பாருங்க? இது தவறு தான் சார். தவறு தான், கண்டிப்பாக தவறு தான். இது மக்களுக்கு அந்தளவுக்கு பயனுள்ளதை வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கு உற்பத்தி தான் முக்கியமாக பார்க்கணும், தொழில் பார்க்கணும். இவங்க செய்கிறது தவறு தான் சார். ஐயா கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் போகிறாரு. குழந்தைங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த டிவிக்கேன்னு கத்துறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசியல் தேவையில்லாத ஒன்று தான். காமராஜர் அதுதான் சொல்லிட்டு போனார். இப்போ இவங்க தான் குழந்தைங்க மனதில் அந்த டிவிக்கேன்ற வார்த்தையை விதைக்கிறாங்க. இது எப்படி பாருங்க? ஏன்னா கருத்து வேறுபாடு தனியாக இருக்கலாம், ஆனாலும் ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசியல் தேவையில்லாத ஒன்று. இது ஒரு பப்ளிக் எப்படி பாருங்க? சார், கட்டாயம் தடுக்கணும் சார். இது அரசு அதாவது ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இவங்க தவறான செயல் அரசியல் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப தவறான செயல்.